இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் கடவுளுடைய வெளிச்சம் அந்த இருளையெல்லாம் கடந்து போக உங்களுக்கு கிருபை தரப்போகிறது. வெளிச்சம் இல்லைன்னா எப்படிங்க பாதை தெரியும்? வெளிச்சம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும், என்ன திட்டங்கள் போட்டாலும், அந்த திட்டங்கள் மேல, தீர்மானங்கள் மேல ஒரு தெளிவு வேணும்னா வெளிச்சம் வேணும். மனதிலையும் வெளிச்சம் வேணும், நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள்லையும் வெளிச்சம் வேணும், நம்ம போகிற பாதையிலையும் வெளிச்சம் வேணும். கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சத்தை தரேன். அந்த வெளிச்சத்தால உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற இருளான சூழ்நிலைகளை நீ தாண்டி வந்துரு. அந்த பண பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியணும். வெளிச்சம் வந்தா வழி தப்பிக்கிறதுக்கு எங்கன்னு கடவுள் காமிப்பார். வெளிச்சம் வந்தா எது முள்ளு நிறைந்த பாதை, எது சரியான ஒரு ரோடுன்றத கடவுள் காமிப்பார். எது குளம், எது குட்டை, எல்லாமே இருட்டுல ஒன்னாதான் தெரியும். வெளிச்சம் வந்தாதான் தெரியும் இது கருப்பு கலர்ல இருக்கிற குட்டை தண்ணி, இது அழகான குளத்துல இருக்கிற அழகான தண்ணீர். கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சத்தை தரேன், நீ இருளை தாண்டி கடந்து போவேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்க மேல் அவருடைய தீபம் இன்றைக்கு கடந்து வருகிறது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். உங்கள் வாழ்வில் இன்றைக்கு கடவுளுடைய தீபம் வருகிறது. இருளை நீங்கள் கடந்து போவீர்கள், கடனை கடந்து போவீர்கள், சமாதான குறைவுகளை கடந்து போவீர்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகளை கடந்து போவீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க மேல் அவருடைய வெளிச்சம் வந்துவிட்டது. இந்த நாள் நல்ல நாள், வெளிச்சத்தின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். God bless you.